எல்லாருக்கும் வணக்கம். அப்படியே ஒரு குழப்பத்திலேயே உங்ககிட்ட பேசுகிறேன் இந்த வீடியோவை. இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டுட்டு மதியானம் திருப்பி வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது, ஒரு தம்பி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்னை பார்த்து கேட்குறாரு, எல்லாமே நீ சூப்பராக பேசுகிறண்ணா, எல்லாமே கரெக்டாக பேசுகிற, அது எல்லாமே அது இதுன்னு சொல்கிற, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னப்பா சொல்லுப்பா, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் லவ் பண்ணுறேண்ணா, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணை தான். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா திட்டுறாங்க, இந்த வயசில் உனக்கு லவ்வான குபி கேட்டு திட்டுறாங்க, என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இப்போ கல்யாணம் இப்போ பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்கலாம் லைஃப் லாங் நல்லா சந்தோஷமாக இருந்துருவாங்களா, அவங்களுக்குள்ளலாம் சண்டைலாம் வரத்தே இல்லையா அப்படின்னு கேட்குறான். இந்த ரெண்டுத்துக்கும் நீ ஒரு பதில் எனக்கு சொல்லணுன்றான். நான் என்ன பதில் சொல்கிறது? உங்களுக்கு எதனா பதில் தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எனக்கு தோன்றதை சொல்கிறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்கு யாருமே கேரண்டியே சொல்லவே முடியாது. லவ் பண்ணி ரொம்ப சண்டை போட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இறந்து போகிறவங்களும் இருக்காங்க, பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, அதுவும் லைஃப் லாங் நீண்ட சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா அதுலேயும் பிரிஞ்சு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுலேயும் சண்டை போட்டு இறந்து போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது லவ் பண்ணுறவங்க நீங்கள் 2 பேரும் கலந்து பேசணும். கரெக்டாக இருக்காங்களா, இவர் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆவாரா, இந்த பையன் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆவானான்றது அரேஞ்ச். அதாவது நீங்கள் டிஸ்கஷன்லேயே தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி முழுமையாக. அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரேஞ்ச் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையும் பேச வைப்பாங்க. நீங்கள் 2 பேர் கொஞ்ச நாள் லவ் பண்ணணும். ஒரு மாதம் லவ்னா அந்த கட்டி பூச்சின்னு முத்தம் குத்துன்னு அந்த மாதிரி சொல்லலை. மனசளவில் லவ் பண்ணணும். பேசுறது பழகிறது, இவன் கரெக்டாக இருப்பானா, நல்ல பையனா, நம்மளை கண்கடாமல் பார்த்துப்பானான்னு பொண்ணு செக் பண்ணணும். இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு தேவையானதா, நம்மளை அனுசரித்து நம்ம குடும்பம் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுமா, அது எல்லாத்தையும் அந்த பையனை செக் பண்ணணும். இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்க அரேஞ்ச் பண்ணணும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க லவ் பண்ணணும். லவ்ன்றது இதுதான் லவ். கட்டி பூச்சின்னு முத்தம் கொடுக்குறது லவ் கிடையாது. நம்ம உள்ளத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க உள்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது செட் ஆச்சுன்னா மேரேஜ் பண்ணணும், செட் ஆகலைன்னா டீசெண்டாக பிரிஞ்சிடணும். ஓகேவா? பொண்ணுக்காக பையனை விட்டு கொடுக்கணும், பையனுக்காக பொண்ணும் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் இந்த சமுதாயம் அதாவது அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த சமுதாயம் விட்டு கொடுக்கும். இல்லைனா யாருமே விட்டு கொடுக்காம சண்டை போட்டு பிரிஞ்சு தான் போகணும். இதுதான் அந்த பையனுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எதனா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அதை கேட்டு எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டில் பார்ப்போம்.